வணக்கங்க. இன்னைக்கு காமாட்சி வீட்ல ஒரு முருங்கக்காய் பெரட்டல் செய்ய போறேங்க. வந்து பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த ரெசிபி எப்படின்னு, செய்முறை எப்படின்னு நான் செய்ய போறேங்க. வந்து பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாருங்க, அடுப்பு பத்த வச்சுக்கணுங்க. அடுப்பு பத்த வச்சுட்டு ஒரு வடை சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. கல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஏன்னா செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் இருந்தாலும் செய்யலாம், நல்லாயிருக்குங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்குங்க. இதுக்கப்புறம் வரமிளகா போட்டுக்குங்க. உங்களுக்கு தேவைன்னா வரமிளகா கிள்ளி போட்டுக்கலாங்க, இல்லைன்னா வரமிளகா தூள் யூஸ் பண்ணிக்கலாங்க. சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு போட்டுக்கோங்க. பூண்டு கட் பண்ணி வச்சு கொஞ்சம் ஒரு கட்டை பூண்டு கட் பண்ணி பொடி பொடியாக வச்சு போட்டுக்குங்க. நல்லா வணக்கி விட்டுக்குங்க, கொஞ்சம் பொன்முறவெல்லாம் வர வரைக்கும். வணக்கினதுக்கப்புறம் தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்குங்க. ஒரு 3 தக்காளி இல்லைன்னா 4 தக்காளியே போட்டுக்குங்க. ஏன்னா தக்காளி போட்டால் கொஞ்சம் கிரேவியாக வருங்க. தக்காளி நல்லா 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 வெய்ய வணக்கிறதுனா கொஞ்சம் கல்லுப்பு தூக்கிங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வணக்கி விட்டுக்குங்க. நல்லா தக்காளி வணக்கினதுக்கப்புறம் அந்த முருங்கைக்காய்க்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. அந்த மாதிரி சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டுக்குங்க. மிளகாத்தூள் நான் வரமிளகாய் யூஸ் பண்ணலைங்க, அதனால் வரமிளகாய் தூள் லைட்டாக போடுறேங்க காரத்துக்கு. எந்த காய் செஞ்சிங்கனாலும் பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்பூனு. அதை நல்லா ஒரு பெரட்டி விட்டுங்க. முருங்கைக்காய் யூஸ் பண்ணிக்கோங்க. முருங்கைக்காய் போட்டு நல்லா பெரட்டி விடுங்க. நான் ஒரு 4 தக்காளி யூஸ் பண்ணிக்கிறேங்க. அதனால் ஒரு கட்டை புளி, நாக்கில் புளி திகட்டல ஓவராக இருக்கும். அதனால் தக்காளி சேர்த்துக்கிட்டு புளி ஒரு கொட்டை புளி மட்டும் தண்ணியிலேயே நல்லா கொதிக்க விடுங்க. தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட கலந்துக்குங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மூடிடுங்க. இந்த ஆவிலேயே நல்லா வேவிட்டுங்க. நல்லா கொதி வந்துருச்சுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா சுவையாக இருக்குங்க. சுடு சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எங்களுக்கு பிடிச்சிருக்குது, நாங்கள் அடிக்கடி செய்வேங்க. குழந்தைகளுக்கு அடிக்கடி முருங்கைக்காய் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது இரும்பு சத்துங்க. எங்கள் வீடியோவை பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேங்க. நாளைக்கு ஒரு வீடியோவோடு வரேங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.